பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு வாய். வாய். ஆகையால் நீங்கள் மிக கவனமாக கர்த்தருடைய செய்தியை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்னப்படுத்தும்? தீட்டுப்படுத்தும். கவனிங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாயை மிக மிக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாயை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். கவனிங்கள், கணிசமான கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாயை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு பல நேரங்களில் என்ன செய்து விடுகிறார்கள்? தவறி விடுகிறார்கள். ஏன் இன்னைக்கு இந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், மத்தேயு 15:11 சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. தீட்டுப்படுத்தாது. அதை கொஞ்சம் கவனிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்னப்படுத்தும்? தீட்டுப்படுத்தும். கவனிங்க, முதலாவது வாய்க்கு உள்ளே போகிறது. வாய்க்கு உள்ளே போகிறதுனா என்ன சொல்லுங்க? ஆமா, வாய்க்கு உள்ளே, உங்க வாய்க்கு உள்ளே என்ன ஆகாரம் போகிறதோ அந்த ஆகாரம் உங்களை என்ன படுத்தாது? தீட்டுப்படுத்தாது. ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறதே, முதல் வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது அதை பார்ப்போம். அப்புறம் வாயிலிருந்து என்ன புறப்படணும் அதை பின்னாடி பார்க்கலாம். இப்ப வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? தங்களை தாங்களே இல்லை என்றால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தங்களை சார்ந்திருக்கிறவர்களை, மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கவனியுங்கள், கர்த்தர் தான் வாயை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் நல்லா பேசுற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து அப்படின்னா சரளமா வார்த்தைகள் என்ன செய்யறோம்? கொன்றோம். ஆனா என்ன வார்த்தையை விடணும், என்ன வார்த்தையை விடக்கூடாது? நீங்கள் வாய் வழியே புசிக்கிற ஆகாரம் உங்களை தீட்டுப்படுத்த போவது அல்ல. உங்கள் வாய்க்குள்ளே போகிற ஆகாரம் உங்களை கரைப்படுத்த போகிறது அல்ல. நீங்கள் வாய் வழியே புசிக்கிற ஆகாரம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்க போகிறது அல்ல. உங்கள் வாயிலிருந்து விடுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்? உங்கள் வாயிலிருந்து விடுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாயிலிருந்து புறம்பான வார்த்தைகளும், குழப்பமான வார்த்தைகளும், தூஷணமான வார்த்தைகளும், அவிசுவாசமான வார்த்தைகளும் தாராளமாய் வந்தால் அந்த வார்த்தை உங்களை தீட்டுப்படுத்தும், உங்களை கரைப்படுத்தும், மகிமையற்றவர்களாய் மாற்றும்.
தேவனை விட்டு என்ன செய்யும்? அது விலக்கி கொண்டு போகும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் ஒரு அறிவு இருக்க வேண்டும். நான் வாய் வழியா புசிக்கிற வார்த்தைகள் என்னை தீட்டுப்படுத்த போவது அல்ல. எதை வேணாலும் நான் புசிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் எப்படி கண்டார்? நல்லது என்று. எதை போய் ஆமென் போறீங்க? சாப்பிடுறதுல எதையும் ஒதுக்க போறதில்ல. சாப்பிடுறதுல எதையும் ஒதுக்கணும் கர்த்தர் சொல்றதில்ல. ஆனா நீ பேசுற வார்த்தை தான் ஒதுக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்கு. ஒதுக்க வேண்டிய வார்த்தைகளை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல ஒதுக்க வேண்டிய வார்த்தையை தான் நீங்க பேசுறதுல பாருங்க, அதுல தீவிரம் பாராட்டுறீங்களா? பாருங்க, அநேக கிறிஸ்தவங்க, இங்க இருக்கிறவங்கள சொல்லல, நம்ம சபையில சொல்லல, பொதுவா சொல்றேன். அநேக கிறிஸ்தவங்க பாருங்க இன்னைக்கு வாய் வழியா பாருங்க ஒதுக்க வேண்டிய வார்த்தைகளை தான் பிரதானமா என்ன செய்யறாங்க? பிடிச்சு உலகத்தான போல அந்த வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா ஜோமனை உட்காருவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஆராதிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க. விடக்கூடாத வார்த்தையெல்லாம் வாயில விடுவாங்க, வாய் வழியா. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு இல்லாம போயிருது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் என் கூட தான் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என் கூட தான் இருக்கிறாரு. இப்ப சர்ச்சுக்குள்ள உங்க பாருங்க, உங்களை தாறுமாறா பேச சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. ஏன்னா சர்ச்சு ஆண்டவர் இருக்கிறார். சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா? மற்ற இடங்கள்ல ஆண்டவர் இல்லையா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் இல்லையா? வீட்டுக்கு வெளியே இருக்கும் போது ஆண்டவர் இல்லையா? மற்ற இடங்கள்ல ஆண்டவர் இல்லையா? மற்ற நேரங்கள்ல தாறுமாறா பேசுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்திருக்கிறாரா? ஒரு வாயின் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று என்ன செய்யப்படுவாய்? தீர்க்கப்படுவாய். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஒரு வாயின் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். கவனிங்க, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்துகிற, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசாமல் ஆரோக்கியமான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு கேட்கும் பொழுது பிரயோஜனமுள்ள வார்த்தைகள். மற்றவங்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க பேசுறத பார்த்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க பேசுறதை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படணும். ஒருவேளை யாராவது உங்களை கோபம் மூட்டுனா, உங்க விரோதமா எழுப்பி இருந்தா, அப்ப நீங்க புறம்பான வார்த்தைகளை பேசலாம் சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு சிறப்பு அனுமதி என்ன செய்யல? கொடுக்கல. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வேற எங்கேயாவது கவனிக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறார். புரியுதா? பிசாசு உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க வைத்து, நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்தால், தடுமாறினால், உங்கள் வாயின் வார்த்தைகளும் தடுமாறிடும். இது பிசாசுக்கு தெரியும். அநேகர் ஏமாறக்கூடிய இடம் இதுதான். அநேகர் தவறி விழுகிற இடம் இதுதான். இன்னும் எவ்வளவு நாள் ஏமாற போறீங்க? இப்படி இன்னும் எவ்வளவு நாள் இப்படி தவறிட்டு இருக்க போறீங்க? இந்த வருஷமே முடிய போகுது. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரு வாயில தாறுமாறா பேசுனீங்க? எத்தனை பேரு புறம்பா பேசுனீங்க? எத்தனை பேர் தேவன் துக்கப்படுத்துற மாதிரி, ஆண்டவன் துக்கப்படுத்துற மாதிரி பேசுனீங்க? எத்தனை பேர் மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுனீங்க? நிறுத்தணும். வாயை சரியா வச்சுக்கணும். வாய்க்கு காவல் போடணும். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 6:37 எடுத்தவங்க வாசிங்க. வேகமா எடுத்து வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் என்ன பண்ணப்படுவீர்கள்? விடுதலை. சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு புறம்பாவே நடந்தாலும் முன்ன பின்ன நடந்தாலும் அவங்கள பிரயோஜனமான வார்த்தையினால் அவங்கள விடுதலை ஆக்காம, அவங்களுக்காக ஜெபிக்காம, ஜெபித்ததன் மூலமாக தன்னுடைய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக, நல்ல குணங்கள் நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவங்க சீக்கிரம் அந்த என்ன பிடியோ என்ன கட்டோ என்ன அடிமைத்தனமோ அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம். அதை செய்யாம முரண்பாடான காரியம். ஏற்கனவே அவங்க அடிமையில இருப்பாங்க. இவங்க வாயின் தாறுமாறான கிரிகளினாலே மேற்கொண்டு அவர்களை இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளி விடுகிற சூழ்நிலை. ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அறியாமையில செய்து விட்டோம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ரட்சிப்பு வளருகிறது, பலப்படுகிறது? எத்தனை பேருக்குள்ள ரட்சிப்பு கேள்விக்குறியா இருக்கிறது? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. அப்படியாப்பட்ட நபர்கள் வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அப்படியாப்பட்ட நபர்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, பாருங்க, நீங்க சரியில்லை, நீங்க அப்படி, நீங்க இப்படி, நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை, வாயின் வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை, உங்களுக்கு கொடுக்கவில்லை. கவனிங்க, உங்க கூட தான் கர்த்தர் பேசுறாரு. உங்க கூட தான் கர்த்தர் பேசுறாரு. இன்னும் பேசுவார், இன்னும் பேசுவார். செய்தி முடிவுரை பேசுவார். இருதயத்தில் நீங்க குத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேருக்கு மேட்ச் ஆகும், கண்டிப்பா மேட்ச் ஆகாம போகாது. கவனிங்க, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். சிந்திக்காம யோசிக்காம மற்றவர்களை போய் பாருங்க, குற்றம் தீர்த்து தவறே செஞ்சிருந்தாலும் அவங்களை நியாயம் தீர்த்தா கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னை என்ன தீர்ப்பேன்? நியாயம் தீர்ப்பேன். என் நியாய தீர்ப்புல இருந்து நீ என்ன செய்ய முடியாது, தப்பிக்கும். அப்ப என்னங்க பண்ணணும்? கிறிஸ்துவின் அன்பை தான் வெளிப்படுத்தணும். நல்ல குணங்கள் நல்ல சுபாவங்களை தான் வெளிப்படுத்தணும். அப்பதான் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் பண்ண முடியும். அப்பதான் அவங்களுக்கு ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். வாய் பாருங்க, சில பேருக்கு வாய் இருக்கிறதுக்காக எப்படினாலும் வாய் என்ன செய்யறது, பயன்படுத்துறது. ஆமா, ரொம்ப பேர் கெட்டு போனது எதனால தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. வாய். மனிதன் வாழ்வதும் மனிதன் வீழ்வதும் எதனால? வாயினால. வாயை நல்ல விதமா பேசுவதற்கு பயன்படுத்தணும். வாயை ஆரோக்கியமா பேசுவதற்கு பயன்படுத்தணும். வாயை பிரயோஜனமா பேசுவதற்கு பயன்படுத்தணும். வாயை மற்றவர்களை மீட்பதற்காக பயன்படுத்தணும். வாயை ஆசீர்வாதமான வார்த்தைகள் பேசுவதற்காக பயன்படுத்தணும். வாயை மற்றவர்களை காயம் கட்டுவதற்காக பயன்படுத்தணும். காயம் கட்டுவதற்காக வாயை பயன்படுத்தாம ஏற்கனவே அங்க இருக்கிற காயத்தை வாய் வார்த்தைகள் குத்தி என்ன செய்யக்கூடாது, கிழிச்சி ரணமாக்கிடக்கூடாது. வருஷத்தை முடிக்க போறோம். கொஞ்சம் பிரசங்கள்லாம் நீ தொடர்ந்து இப்படிதான் போகும். பாலிஷ் பண்ற பிரசங்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஹலோ ஹலோ. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். ஆக்கினைக்குள்ளாக தண்டனை என்ன கொடுக்கிறது? முதல் வாயில் வார்த்தையால தண்டனை கொடுக்கிறது. அப்புறம் சரீர செயல்பாட்டினால் என்ன செய்யறது? தண்டனை கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, இல்ல கர்த்தர் உங்களை நம்பி சில வாய்ப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அதை பயன்படுத்தி அதை துஷ்பிரயோகம் பண்ணி மற்றவங்களை தண்டிக்க கூடாது. யாராவது அப்படி செய்யறீங்களா? யாராவது அப்படி செய்யறீங்களா? சொல்ல முடியுமா? இந்த 10 நாள் நான் யாரையும் குற்றவாளியா தீர்க்கலை, எல்லாத்தையும் பிரயோஜனமா என் வாயை பயன்படுத்தினேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் என்ன பண்ணப்படுவீர்கள்?
விடுதலை பண்ணப்படுவீர்கள். கர்த்தர் ஏற்கனவே உங்களை அடிமைத்தனத்தில் இருந்துதான் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏதோ ஒண்ணு அடிமையா இருந்திருக்கீங்க, எதிலையும் ஏதோ பாவ காரியம் பாவ கிரியில அடிமையா இருந்த உங்களை ரட்சித்து அதுல இருந்து விடுதலை ஆக்கி குழியில இருந்து வெளியே தூக்கி விட்டு இருக்கிறார். இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி சில பேர் குழியில கிடக்குறாங்க. அவங்களை விடுதலை பண்றதுக்கு உங்க வாயை நீங்க பயன்படுத்தணுமா, இல்ல அவங்களும் ஐயோ உங்க வாயின் வார்த்தையினால குழியில இருந்து நான் வெளியே வரல, குழிக்குள்ளே நான் என்ன செய்யறேன், செத்து மண்ணோட மண்ணா போயிடுறேன் அப்படின்னு அவங்க நினைச்சு சொல்ற அளவுக்கு உங்க வாயை என்ன செய்யக்கூடாது, வசப்பாடக்கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் பாரம்பரிய சபை இல்லை, ஆவிக்குரிய திருச்சபை. பெந்தெகோஸ்தே ஆவிக்குரிய திருச்சபை. வார்த்தையை போதிக்கிறோம், வார்த்தையின்படி நடக்கணும்னு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். ஆலயத்தில் வந்து ரொம்ப பக்தியா இருந்துட்டு வீட்டுக்குள்ள போன உடனே சுயரூபத்தை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. காது கேட்கதா இல்லையா? சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும், சர்ச்சை விட்டு வெளியே போனா ஒரு மாதிரியும். சர்ச்சுக்குள்ள இருந்தா சுத்த வாயி, சர்ச்சை விட்டு வெளியே போனா நார வாயி. யாக்கோபு நிருபம் வேகமா. இயேசுநாதர் எப்போதும் கூட இருக்கிறார்னு நினைங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் கூட இருக்கிறார்னு நினைங்க. மோசே ஒரு எகிப்தியனை கொலை பண்ணான். வலது பக்கம் பார்த்தான், இடது பக்கம் பார்த்தான். ஆனா எங்க பார்க்க தவறிட்டான், மேல பார்க்க தவறிட்டான். ஆண்டவர் இருக்காரு. அது பழைய ஏற்பாடு நாட்கள். நீங்கள் நானும் புதிய ஏற்பாடு நாட்கள் இருக்கிறோம். இன்னைக்கு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரா எல்லோருக்குள்ள வந்துட்டாரு. உங்க வாயை பிசாசு தாறுமாறா தூண்டுறா அப்படின்னா உடனே கர்த்தரை பார்க்கணும், ஆவியானவரை கவனிக்கணும். இன்னும் தூண்டுறான் அப்படின்னா ஆவியானவர்கிட்ட போய் உதவி கேட்கணும். ஆவியானவரே, சாத்தான் என் வாயை தாறுமாறா பேச வைக்கிறதுக்கு தூண்டுறான், எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட போய் நல்ல விதமா பேசுறதும், யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சிருந்தா முரண்பாடா நடந்தா அவங்கள்ட்ட போய் முரண்பாடா பேசுறதும். ஒரே குழாயில கொஞ்ச நேரம் நல்ல தண்ணியும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு தண்ணி எப்படி வரும்? அப்படி ஏதாவது மதுரையில குழாய் இருக்கா? உங்க வீட்டுல ஏதாவது அப்படி குழாய் இருக்கா? அதான் கொஞ்சம் பார்க்க போறோம். யோவான் நிருபம் சாரி யாக்கோபு நிருபம் நாவை குறித்த வருமே. யாக்கோபு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. இன்னைக்கு நடைமுறையில சொல்லணும்னா உங்க வீட்டுல இருக்கிற நல்ல தண்ணி குழாயில கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் சாக்கடை வருமா? ஆமா, இப்ப புரியுற மாதிரி இப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க, உங்க வீட்டு நல்ல தண்ணி குழாயில கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு தண்ணி வருமா? ஒரு நல்ல தண்ணி ஊத்துல கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு தண்ணி வருமா? ஹலோ, அப்படி ஊற்றி யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படியாப்பட்ட குழாய் எங்கேயாவது இருக்கா? அப்படியாப்பட்ட கிணறு எங்கேயாவது இருக்கா? நீங்க தான் அந்த ஊற்று, நீங்க தான் அந்த குழாய், நீங்க தான் அந்த கிணறு. யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு தீர்மானம் எடுங்க, வாயின் வார்த்தையினால மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டேன். யாரோ உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கட்டுமே, உங்களை நஷ்டப்படுத்தி இருக்கட்டுமே, உங்களை காயப்படுத்தி இருக்கட்டுமே, உடனே பாருங்க வாயின் வார்த்தையெல்லாம் நியாயம் தீர்க்க போகாதீங்க. ஆண்டவரே அவங்களை சந்திங்க, அவங்க தொடுங்க, ரட்சிங்க. இல்லைன்னா அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்ய விடுங்க. சில பேர் இவங்க கிரியை செய்வாங்க, அப்புறம் காரியம் எல்லாம் தாறுமாறானதுக்கு அப்புறம் பாருங்க, ஆவியானவரே நீங்க ஏன்
கிரியை செய்யாம விட்டீங்க? ஏன் நீங்க கவனிக்காம விட்டீங்க? கவனிங்க. அப்புறம் மூணாவது குறிப்புக்கு வசனம் எடுக்கல, டைம் இல்லாதனால டக்குனு குறிப்பை மட்டும் எழுதியிருக்கேன். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து. என்ன வார்த்தைகள்? கெட்ட வார்த்தைகள். முதலாவது பாருங்க, கெட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாமே என்ன வார்த்தைகள்? கெட்ட வார்த்தை. அடுத்து கெட்ட வார்த்தைகள் என்னது? ஆபாசமான வார்த்தைகள். சர்ச்சுக்குள்ள பயபக்தியா வசனத்தை பேசுறது. வீட்டுல போனாதான் பாருங்க, வாயிலிருந்து ஆபாசமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். அறிவு விரும்பாமை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். நீங்க அன்புல கட்டப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு, கவனிக்கிறாரு, ஆவியானவர் கூட இருக்கிறார். அவரை துக்கப்படுத்த கூடாது. பிதாவாகிய தேவனை துக்கப்படுத்தலாம், இயேசுவை துக்கப்படுத்தி விடலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆகும்? விடுதலையாக்கும். உங்களுக்கு சிறப்பான அனுமதி ஆண்டவர் கொடுத்துருக்காரா? சில நேரம் மட்டும் நீங்க கெட்ட வார்த்தை பேசலாம், ஆபாசமான வார்த்தை எல்லாம் பேசலாம். இதுல ரெண்டு குரூப் இருக்கும். சில குரூப் கெட்ட வார்த்தை ஆபாசமான வார்த்தையா பேசும். சில குரூப் பாத்தீங்கன்னா தோல்வியான வார்த்தை, விரத்தியான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, குழப்பமான வார்த்தை, பதட்டலான வார்த்தை, சந்தேகமான வார்த்தை. இது கெட்ட வார்த்தைகள் தான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வருஷம் முடிய போகுது. ஏன் சில ஆசீர்வாதம் தடப்பட்டது? கவனிங்க. ஏன் சில நன்மைகள் தடப்பட்டது? ஏன் சில முன்னேற்றங்கள் வரல? யாருடைய தப்பு? கர்த்தருடைய தப்பா? ஊழியக்காரனுடைய தவறா? இல்லங்க, உங்களுக்கு நீங்க தான் உட்கார காரணத்துவம். உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்கிறார், ஊழியக்காரன் ஜெபிக்கிறார் அப்படின்னா அதுக்கு நீங்க சரியா காரணக்கர்த்தரா என்ன செய்யணும் இருக்கணும். அந்த ஜபத்துக்கு நீங்க பொறுப்பாளியா இருக்கணும். அந்த ஜபத்துக்கு பொறுப்பாளியா இல்லாம உங்க வாயை நீங்க தாறுமாறா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா கர்த்தர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது, ஊழியக்காரன் மேலே என்ன செய்யக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதனால உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராம காத்துக் கொள்ளுங்க. எங்க இருந்தாலும், சர்ச்சுக்குள்ள இருந்தாலும், தெருவில் இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், தொழில் ஸ்தலத்தில் இருந்தாலும், கல்லூரியில் இருந்தாலும், பள்ளியில இருந்தாலும், எங்க இருந்தாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்தாலும், நடுவில் இருந்தாலும் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது? ஆமா. ரட்சிக்கப்படாத யாராவது கெட்ட வார்த்தை பேசுறது, ஆபாசமா பேசுறது கேட்டா அவங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வருவாங்க? அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? நமக்குள்ளே மாற்றம் வரணும். அப்ப அவங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வருவாங்க? எப்படி நீங்க அவங்களை ஆதாயம் பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாயை பயன்படுத்தணும்? வாயில என்ன ஊற்று ஊறுது? நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முடிக்கப்படும். நீதிமொழிகள் 10:11 வாசிங்க. நீதிமானுடைய வாய் கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். எல்லாம் எழுதிட்டீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் யாரு? நீதிமான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்ட எத்தனை பேரோ அத்தனை பேரையும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நீதிமான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? மறுபடியும் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லோரும் நீதிமான்கள். என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க கூட ஆமென் சொல்லுவாங்க. ஆமா, கொஞ்சம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் நீதிமான். ஆகையால் என் வாய் ஜீவ ஊற்று. இப்ப வசனத்தை கவனிங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. வாயிலிருந்து என்ன ஊற்று? மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற, வாழ்வை கொடுக்கிற. ஜீவன் என்னது? மற்றவங்களை வாழ வைக்கிற, ஆசீர்வதிக்கிற, தூக்கி விடுகிற, காயம் கட்டுகிற, அனுசரிக்கிற, கட்டி கொடுக்கிற. உங்க வாய் அப்படி இருக்கணும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படி இருக்கணும்.
உங்க வாயிலிருந்து மரண ஊற்று வந்துடக்கூடாது. என்ன ஊற்று? மரணம். ஆவியில ஆத்துமாவில மரணத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. மரண ஊற்று, கசப்பான ஊற்றா. எதில் விசுவாசிக்கிறீங்க? என் வாய் ஜீவ ஊற்று. சொல்லுங்க, என் வாய் என்ன ஊற்று? சொல்லுங்க, என் வாய் ஜீவ ஊற்று. என் வாய் ஜீவ ஊற்று. நான் எதிர்பார்க்கிற வரைக்கும் நீங்க சொல்லாம உங்களை விட மாட்டேன். எனக்கு ஒரு திருப்தி வரணும் நீங்க சொன்னதுல. ஆமா, நீங்க திருப்தியா சொன்னீங்க எனக்கு தெரியணும். சொல்லுங்க, என் வாய் ஜீவ ஊற்று. என் வாய் ஜீவ ஊற்று. என் வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். மாறுபாடுள்ள நாவோ மறுகுண்டு போகும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை, நீதிமானுடைய வாய் ஞானம், ஞானமா பேசணும், அறிவா பேசணும், புத்தியா பேசணும். முட்டாளா பேசக்கூடாது, மூடரா பேசக்கூடாது, குருட்டாட்டமா பேசக்கூடாது. முட்டாளா யார் பேசுவா? அறிவில்லாம யார் பேசுவா? மூடரா யார் பேசுவா? ரட்சிக்கப்படாத மக்கள். ஏன்னா அவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம், வெளிச்சத்துக்குள்ள வந்தோம், வெளிச்சத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறோம். வார்த்தையை கேட்கிறோம், தொடர்ந்து கேட்கிறோம், வார்த்தையில கட்டப்படுறோம், தொடர்ந்து கட்டப்படுறோம். தேவனுடைய சித்தனை என்னன்னு அறிந்தோம், தொடர்ந்து அறிந்து கொண்டு வர்றோம். உலகத்தாளுக்கும் நமக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படிங்க நீதிமானுடைய வாய் ஏன் தெரியுமா? வாயிலிருந்து வருகிற தாறுமாறான வார்த்தைகள், முரண்பாடான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும், நன்மைகளை தடுத்துவிடும். நீங்கள் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதில் தடை உண்டாகும். சரீரத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரும், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரும், பொருளாதாரத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரும், பிள்ளைகளுக்குள்ள தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வரும். சும்மா இல்ல, வாயிலிருந்து வர்ற எல்லா வார்த்தைக்கும் வல்லமை இருக்கு. வார்த்தை ஒண்ணு வாழ வைக்கும், இல்லைன்னா அழிக்கும். வாழ வைக்கிற வார்த்தைகளை விடுங்கள். வாயிலிருந்து தயவு செய்து வாழ வைக்கிற வார்த்தைகளை விடுங்கள், அழிக்கிற வார்த்தைகளை விடாதீர்கள். உங்களையும் மற்றவர்களையும் அழிக்கிற வார்த்தைகளை விடாமல் வாய்க்கு காவல் போடுங்கள். எத்தனை பேர் காவல் போடுவீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் என்னுடைய வாய்க்கு தொடர்ந்து காவல் வைப்பேன். நான் என்னுடைய வாய்க்கு தொடர்ந்து காவல் வைத்து ஞானமாய் பேசுவேன், புத்தியாய் பேசுவேன், அறிவாய் பேசுவேன், பிரயோஜனமாய் பேசுவேன். இந்த ஒரு வசனம் பார்க்க முடிக்க போறோம். 119 சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 119, சங்கீதம் 119 103வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க யாராவது. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையாய் இருக்கும். ஞானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அவைகள் என் வாய்க்கு எப்படி இருக்குது? தேனிலும் மதுரம். நம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆவி நிறைவினால் என்ன பேசும்? சொல்லுங்க. ஆவி நிறைவினால் என்ன பேசும்? ஆவினா என்னது? இருதயத்தை குறிக்கும். அப்போ உங்க இருதயத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நிரப்பி இருக்கணும். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை நிரப்புவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? என்ன பயிற்சி எடுத்திருக்கிறீங்க? வார்த்தையினால் உங்க இருதயத்தை, மனதை நிரப்பி கொண்டதுக்கு எவ்வளவு நேரம் வேத வாசிப்பு, வேத தியானம், வேத ஆராய்ச்சி இருக்கு? இல்ல பிழைப்புக்கு அடுத்த காரியத்துல எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? நீங்க வேத வாசிப்பு, வேத தியானம், வேத ஆராய்ச்சிக்கு சொற்ப நேரத்தை ஒதுக்கி பிழைப்பு கடித்த காரியத்தில் அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் உங்கள் இருதயத்திலிருந்து, மனதிலிருந்து தேவ வார்த்தைகள் புறப்படாது, உலக வார்த்தைகள் தான் புறப்படும். வித்தியாசம் தெரிந்துவிடும். ஆண்டவர் உரசி பார்த்துருவார், நல்லா உரசி பார்த்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்ற ஒரு அறிவு எப்போது இருக்கட்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பயம் எப்போது இருக்கட்டும். ஆகிய கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே, மனதிலே, நாவிலே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். வாய் திறந்தால் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் வர வேண்டும். அந்த வார்த்தை முதலாவது உங்களுக்கு மதுரமாய் உங்கள் வாழ்க்கையில் அது தேனாய் இருக்கும். அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு மதுரமாய் தேனாய் இருக்கும். முரண்பாடான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கசப்பாய் இருக்கும், எட்டிக்காயா இருக்கும். கிறிஸ்துவை ஒரு நாளும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவருடைய ஆத்ம ஆதாயத்திற்கு நாமே தடையாக என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. ரட்சிப்புக்கு உண்டான வழிக்கு அவருக்கு நாமே என்ன செய்யக்கூடாது, தடையாக என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. அறிவீனமா நடந்து விடக்கூடாது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. வேகமா அந்த 3 அறிக்கையை நம்ம சொல்லி முடிக்க போறோம். என்னுடைய வாய் ஜீவ ஊற்று, என்னுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிக்க, நல்லா கையை பிடிச்சு இப்பயாவது முகத்தை பாருங்க. வாரத்துக்கு ஒரு மணி முகத்தை பாருங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க. குடிஞ்சு பொண்ணு மாதிரி குடிஞ்சு சொல்லாதீங்க. நல்ல முகத்தை பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க. சேர்ந்து சொல்றீங்களா? உங்களுடைய வாய் ஜீவ ஊற்று. கட்டுப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே என்னை என்ன படுத்துங்க, கட்டுப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்த உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா பிசாசு உங்களை நோக்கம் போல உங்களை கட்டுப்படுத்தி அவன் பாதையில கொண்டு போய் பேச வைப்பான். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சொல்லுவாங்க, எனக்கு என்ன நாக்கு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராவது கருநாக்கு, அந்த நாக்கு, நொல்ல நாக்குலாம் என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த அப்பா ஆமா வாய், என்ன வாய், ஆண்டவர் கொடுத்த வாய், ஆண்டவர் கொடுத்த நாவு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, மாஸ்டர் எனக்கு கோபம் வந்தா என்னாலே என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இந்த சகோதரி ஆமா பேசும் மிருகம். என்ன மிருகம்? ஆமா பேசும் மிருகம். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் கடினமா இருக்கலாம், லேசா உங்களை குதிரை மாதிரி கூட இருக்கலாம். யாராவது இருக்கிறீங்களா? நாம் எல்லோரும் பேசுகிற மனிதர்களாய், பேசுகிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரும் கண்களை மூடி என்ன செய்வோம், ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? கண்களை